வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ்ப்பாணம் இடவில் பகுதியில் வைத்து ஹெரோயினுடன் நபரொருவர் கைது செய்யப்பட்டு அவரிடமிருந்து 110 மில்லிகிராம் ஹெரோயின் மீட்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சுன்னாகம் போலீசாரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சாவகச்சேரி மண்டுவில் கிராம அலுவலர் பிரிவில் சிக்கின்குனியா நோயாளர் ஒருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளார். இது தொடர்பாக பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவும் வீட்டு வளாகத்தில் காணப்படும் நுழம்பு பெருகும் இடங்களை உடனடியாக அளிக்க வேண்டும். காய்ச்சல் ஏற்பட்டால் மருத்துவ ஆலோசனையை பெற்றுக் கொள்வது அவசியம் என்று பொது சுகாதார பரிசோதகர் அறிவுறுத்தியுள்ளார். இந்த வாரம் வீடுகளில் பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளதால் மேற்கண்ட அறிவித்தல்களை கவனத்தில் எடுத்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் மேலும் கோரிக்கை விடுத்துள்ளார். மன்னர் சிறுதோப்பு கடற்கரைக்கு அருகில் இந்த வாரம் 91 பறவைகளை கடத்த முயன்ற 2 சந்தேக நபர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் பேசாலை மற்றும் மன்னாரை சேர்ந்து 17 மற்றும் 52 வயதுடையவர்கள் ஆவார். கடற்படையினர் மேற்கொண்டு சுற்றி வளைப்பின் போது 72 புறாக்கள் மற்றும் 19 வேட்டை கோழிகளுடன் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இதேவேளை கடத்தல் முயற்சியில் பயன்படுத்தப்பட்ட படகையும் கடற்படையினர் கைப்பற்றியுள்ளதுடன் பறவைகள் மற்றும் படகுடன் சந்தேக நபர்களை பேசாலை போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். மீன்பிடித்துறை அமைச்சராக சந்திரசேகர் வந்தபின் கரைவலை மற்றும் சுருக்குவலை போன்ற சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பில் எடுத்த நடவடிக்கை என்ன எனவும் நீங்கள் செய்த ஊழல்களை நான் வெளிப்படுத்தினால் அமைச்சு பதவியை துறப்பீர்களா எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா கேள்வி எழுப்பியுள்ளார். நேற்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பினார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டு அவர் கடற்றொழில் அமைச்சகத்தின் கீழ் பல ஊழல் குற்றச்சாட்டுகள் பொதுமக்களால் முன்வைக்க போதும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அது தொடர்பில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காதது ஏனென நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கேள்வி எழுப்பியுள்ளார். நேரியல் துறை அமைச்சராக அமைச்சர் சந்திரசேகர் பொறுப்பேற்ற பின் சட்டவிரோத கடற்றொழில் நடவடிக்கைகள் குறைத்து கரிசனை கொள்ளவில்லை என்பது மக்களது முறைப்பாடாகும். இதுவரை குறைந்த அமைச்சகத்தின் கீழ் பதியப்பட்ட வழக்குகள் எத்தனை என்பதை தெளிவுபடுத்த முடியுமா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் கடலட்டை பண்ணை விவகாரத்திலும் பல ஊழல்கள் இடம்பெற்றுள்ளதாக மக்கள் முறையிட்டுள்ளனர். ஏன் இதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவில்லை? இந்த நிலையில் தங்களது பினாமிகளின் பெயரில் கையூட்டல் இடம்பெறுகின்றதா? இதற்குரிய ஆதாரங்களை சபையில் சமர்ப்பித்தால் அதற்குரிய நடவடிக்கையை மேற்கொள்ள முடியுமா? குறிப்பாக அமைச்சர் சந்திரசேகர் அமைச்சு பதவியை ஏற்ற பின்னர் வடமாகாண கடற்றொழில் திணைக்களத்தில் மேற்கொள்ளப்பட்ட இடமாற்றங்கள் குறித்து விவரங்களை வெளிப்படுத்த முடியுமா என கேட்டுள்ளார். மேலும் அமைச்சர் சந்திரசேகர் மீது ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அவர் பதவி விலகுவதற்கு தயாரா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த நிலையில் அர்ஜுனாவால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறைத்து பதில் அளிப்பதற்கு 2 வார கால அவகாசம் வேண்டும் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பதில் அளித்துள்ளார். நான் முதலமைச்சராக தெரிவானால் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வரமுன் நான் கச்சதீவில் வந்து நிற்பேன் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். கச்சதீவு எமது சொத்து, அதனை நான் முதலமைச்சராக தெரிவானதும் நிச்சயமாக மீட்டெடுப்பேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அண்மையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கச்சதீவுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தமை தமிழக அரசியலில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்திய நிலையில் சீமான் இக்கருத்தை வெளியிட்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் தீவிர ஆதரவாளரான சார்லி கிர்க் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அமெரிக்காவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வலதுசாரி ஆதரவாளரான சார்லி கிர்க் ஊடா பல்கலைக்கழகத்தில் மாணவர்களிடையே பேசிக் கொண்டிருந்த போது திடீரென அவரது கழுத்தில் குண்டு துளைத்த நிலையில் உடனடியாக அறுவை சிகிச்சை செய்தும் சிகிச்சை பலனின்றி சார்லி கிர்க் உயிரிழந்தார். சார்லி கிர்க்கின் கொலைக்கு சம்பந்தப்பட்ட ஒவ்வொருவரையும் அமெரிக்க அரசாங்கம் கண்டுபிடித்து தண்டிக்கும் என்று
ட்ரம்ப் தனது சமூக வலைதள பதிவில் காட்டமாக தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் அமெரிக்காவில் பெரும் அரசியல் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த படுகொலை சம்பவத்தை அடுத்து உடா பல்கலைக்கழகத்துக்கு வரும் 15ஆம் திகதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக ஒருவரை கைது செய்து விசாரித்த போலீசார் அவரை விடுவித்ததுடன் கொலையாளியை தேடும் பணி தொடர்ந்தும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. 2026ஆம் ஆண்டு இடம்பெறவுள்ள T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடர் எதிர்வரும் பிப்ரவரி 7ஆம் திகதி முதல் மார்ச் 8ஆம் திகதி வரை நடைபெறும் எனவும் இந்தியா மற்றும் இலங்கை ஆகிய அணிகள் இணைந்து குறித்த தொடரை நடாத்தும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஒரு மாதம் நீடிக்கும் குறித்த தொடரானது இந்தியாவில் உள்ள 5 மைதானங்களிலும் இலங்கையில் உள்ள 2 மைதானங்களிலும் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் தொடரின் இறுதிப் போட்டி அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் நடாத்த திட்டமிட்டு பாகிஸ்தான் அணிகளுக்கான போட்டிகள் இலங்கைக்கு மாற்றப்பட வாய்ப்புள்ளதாகவும் கிரிக்கெட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.